வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த 2024 வந்த முதல் வெற்றி படம். பெரிய பட்ஜெட்னா பெரிய நடிகர் நடிப்பாங்க, ஸ்மால் பட்ஜெட்ன்ற போது அதுக்கேற்ற ஆக்டர். ஸோ திரைக்கதை நல்லபடியாக இருந்ததுன்னா படம் கன்ஃபார்ம்டாக இருக்கு. சவுதி அரேபியாவில் தண்டனை மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த 2024 வந்த முதல் வெற்றி படம். அதில் ஒரு நல்ல அருமையான கேரக்டர், நல்ல மக்கள் நல்ல பேர் எனக்கு. இப்போ தொடர்ந்து ஒரு 4-5 படம் நடிச்சிட்டு இருப்போம். இப்போ கோயிங் ஃபார் ஷூட்டிங். பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பாய்ச்சி அப்புறம் இந்த மாதிரி கம்மி பட்ஜெட் எடுக்கக்கூடிய படங்கள் நல்ல ஒரு இஷ்டாது. ஸோ இது போன்ற படங்களில் பெரிய நடிகர்கள் நடிக்கிறது இல்லை, அது பட்ஜெட்டை பொறுத்து. இப்போ பெரிய நடிகர்கள் பெரிய பட்ஜெட்னா பெரிய நடிகர் நடிப்பாங்க, ஸ்மால் பட்ஜெட்ன்ற போது அதுக்கேற்ற ஆக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் மெயினாக பெரிய நடிகர்கள் சின்ன நடிகர்களை விட திரைக்கதை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு படத்துக்கு. ஸோ திரைக்கதை நல்லபடியாக இருந்ததுன்னா படம் கன்ஃபார்ம்டாக இருக்கு. சரி சார், இது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு திரும்பி இந்த மாதிரி சம்பவங்கள் அது அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நான் சொல்றேன். அதிகபட்ச தண்டனை சவுதி அரேபியாவில் தண்டனை மாதிரி இருக்குது. அப்பதான் அதெல்லாம் கொஞ்சம் திருந்துவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.